நெட் மார்க்கெட்டிங்கில் உள்ள திருடர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பிளான் பண்ணி உங்களை சங்க எடுத்து தெருவில் விட்டு போயிடுவான். இவனை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். இவனால தான் வந்து நெட் மார்க்கெட்டிங்கே கெட்ட பேர் வச்சுட்டு இருப்பான். மண்டகை வச்சுன்னா என்ன, அவனை குழந்த மாதிரி பார்த்து பைத்தியம் பிடிக்க வச்சு அவன் கூடயே இருப்பான். அவனை விட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான். ஷார்ட்கட்டை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அது ஏன்டா நெட் மார்க்கெட்டிங்கை தேர்ந்தெடுக்கீங்க? வட்டிக்கு வாங்கி கோட்டவங்க சூட்டவங்கன்னா செவுட்டில் இறங்க போடா பிச்சைக்கரப்பையில். நீ பிச்சை எடுத்துக்கான இனியான பிச்சை சாகடிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஏன் இப்படி சாகடிக்கிறீங்க? அப்பாவி மக்களை கொல்லாதீங்க. நெட் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணது முன்னாடி நல்ல தண்ணியில் மூஞ்சில் தண்ணி அடிச்சு தெளிய வச்சு சொல்லுங்க, டே இது நெட் மார்க்கெட்டிங், இது இப்படி பண்ணணும். ஆனால் இதில் 24 ஹவர்ஸில் அவன் மயக்கம் தெளியங்கட்டில் அடிச்சு பணத்தை பிடுங்குற அந்த வேலை பண்ணாதீங்க. நீங்கள் நெட் மார்க்கெட்டிங்கை சோழி முடிக்கிறீங்க. திருட்டு பயிலோட நாசமாக்காதீங்க நெட் மார்க்கெட்டிங்க. அங்கங்கே தேடி பிடிச்சி அப்பாவி மக்கள் ரத்தத்தை உறிஞ்சி சாவடிக்காதீங்க. உண்மையை சொல்லி சம்பாதிங்க. உண்மையை சொல்லுங்க, படிங்கடா. இந்த வீடியோலாம் நீங்கள் எல்லாம் செத்து சுண்ணாம்பானதுக்கப்புறம் தான் வீடியோ பார்ப்பீங்க. அது எனக்கு தெரியும். உண்மையாக இருப்பான். இல்லைனா பொண்டாட்டி பிள்ளைகள் கூட நம்மளை நம்பாது. தெருவில் இழுத்து விட்டு போயிடுவான். இவன் இவ்வளோ பேரை ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கான். நெட் மார்க்கெட்டிங்கில் உள்ள திருடர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பிளான் பண்ணி உங்களை சங்க எடுத்து தெருவில் விட்டு போயிடுவான். இவனை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். இவனால தான் வந்து நெட் மார்க்கெட்டிங்கே கெட்ட பேர். எனக்கும் வந்து 4 கெட்ட பேர். ஏன்னா எல்லா வகையிலையும் வந்து எண்ணெயை திருட்டிட்டு போகிறது, ஃப்ராட் பண்ணுறது. எண்ணெயை திருட்டில் அவன் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுற ஒவ்வொருத்தனையும் நான் ஒரு ஐடியலாக இருக்கேன்னு எண்ணெயை பிடிச்சி திருட்டிட்டு போகிறானோ. நான் அன்னைக்கு அந்த எந்தெந்த திருட்டுத்தனம் பண்ணதான், எது பண்ணக்கூடாது, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பேசுவோம். நெட் மார்க்கெட்டில் நம்ம முதல்ல போய் மாற்றுறது ஒரே விஷயம் என்னென்ன அப்படின்னா, கனவு வந்து நீ அப்படி கனவு காணும், இப்படி கனவு கண்டிப்பாக காணணும். நான் சொல்கிறதுல வந்து அளவுக்கு அதிகமான சில விஷயத்த வந்து எது வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அந்த விஷயத்த தெரியாமல் கனவுங்கிற ஒரு விஷயத்தில் மாட்டி, நீ வந்து மாதத்துக்கு இத்தனை லட்சம் சம்பாதிக்கணுமா, அப்போ இது பண்ணு, அப்போ இத்தனை லட்சம் கொடு அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அத்தனை லட்சம் சம்பாதிக்கிறது ஓகே, இத்தனை லட்சம் கொடுத்ததுனால சம்பாதிக்க முடியுமா? அது கன்ஃபார்மாக இருக்கா? நெட் மார்க்கெட்டிங்கில் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நெட் மார்க்கெட்டில் சார்ந்தவங்களாம் ஜெயிப்பாங்கிறது கட்டாயம் கிடையாது. நெட் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அசர முடியாத ஒரு வாய்ப்பு இருக்குது, உண்மை. பட் அதை எப்படி படிக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ணணும். ஏமாற்றி எவனாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஏமாத்துறது என்னைக்காவது நாளும் தெரிய வரும். சில விஷயம் முடியாதுன்னு முதலே சொல்லி கூப்பிட்டு போகணும். என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவன் எல்லாம் ஜெயிப்பாங்கிறது எந்த கட்டாயம் கிடையாது. முதலே சொல்லுவேன், என்கிட்ட ட்ரைனிங் எடுத்து பல லட்சம் சம்பாதிக்கிறவங்க ட்ரைனிங் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கான். நீ எந்த லிஸ்ட்டில் வரும் நீ பார்த்துக்க. இதை நீங்கள் சொல்லி கூப்பிட்டு வரீங்களா? நெட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு வந்து சங்கம் இருப்பாங்க. அப்படின்னா நெட் மார்க்கெட்டிங் சொல்ல வரல, நான் ஒரு சில கம்பெனி சொல்கிறேன். இந்த கம்பெனியில் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை நேர்முகமாக பண்ண முடியும். ஆனால் நெஞ்சில் தில்லும் தெம்பும் தெனாவட்டு இங்கே அறிவு எல்லாம் வேணும். இது இல்லை இல்லைன்னா அப்போ எவனையாவது ஏமாற்றி கண்ணு முன்னாடி இவனை சாகடிக்க போகிறோன்னு சொல்லி துட்டிக்க கழுத்தறுத்து காலி பண்ணிட்டு போயிடுவான். அவன் காலி பண்ணது காணாதுன்னு இம்மீடியட்டாக குடும்பத்தில் ஒருத்தனை 2 பேர் போட்டு அவனும் கழுத்தறுத்துருவான். காணாததுக்கு இவன் வந்து அவன் டவுன்லைன் எவன்லாம் அவனை நம்பி உள்ளே வந்தானா அவன் கழுத்து எடுத்துகிட்டு போயிடுவான். எல்லாரும் தெருவில் நிற்பான், இவன் மட்டும் போயிடுவான். காணாததுக்கு நீ ஒன்று பெரிய லாவனா இவ்வளோ ரூபா கொடுத்து அங்கே வா, இவ்வளோ ரூபா கொடுத்து இங்கே வா, அங்கேயும் கூப்பிட்டு போவான், அங்கேயும் போய் கழுத்து எடுத்துருவான். இதில் எல்லா மேட்டரும் என்னென்னா, இவ்வளோ பணத்தையும் வாங்கி அவன் கம்பெனியில் கெட்டுதானான்னு கூட தெரியாது. அவன் கம்பெனியில் கெட்டுதானே அவ்வளோ லட்சமாக வாங்கி அவன் செலவழிச்சிட்டு இருப்பான். என்னன்னாலும் சமாளிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசி நிறைய அப்ளைன் வந்து அவனை மண்டகாயை வச்சுட்டு இருப்பான். மண்டகாயை வச்சுன்னா என்ன, அவனை குழந்த மாதிரி பார்த்து பைத்தியம் பிடிக்க வச்சு அவன் கூடயே இருப்பான். அவனை விட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான்.
இத்தனை வருஷம் ஆயிருக்கும், ₹1 சம்பாதிச்சிருக்க மாட்டான். பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு தெருவில் போயிடுவான். இருந்தாலும் அவனை விட்டுட்டு போக மாட்டான். அந்த மாதிரி டெக்னிக்காக வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. தெரியும், ஒருத்தன் லட்சமாக வாங்கினா எவ்வளோ டெக்னிக் யூஸ் பண்ணோம் இல்லையா? அவ்வளோ டெக்னிக் யூஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து மண்டே கழுவுறவான், ஏமாத்துறான்னு சொல்லலை, எல்லாரும் சொல்லலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நெகட்டிவ் பேசுகிறான், தப்பே கிடையாது. இந்த மாதிரி எல்லாரும் மக்களை ஏமாத்துனா அவன் என்ன பண்ணுவான்? பாமர மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? ஆசைப்படாத, ஏன்னா ஆசைப்பட்டா இவன் வந்து வெட்டிட்டு போயிடுவான். ஆசைப்பட்டா நீ 10,000 15,000 சம்பளம்னா உன்னை லட்சம் பிடிங்கிட்டு உன்னை அப்படி தெருவில் விட்டு போயிடுவான். இந்த 10,000 நீ வந்து 7,000 வட்டி கட்டுறதுக்கு காலம் ஃபுல்லாக வச்சுட்டு அவன் போயிடுவான். சம்பாதிக்க முடியுமா முடியாத அவனுக்கு தெரியாது. சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்கணுமா அது அவனுக்கு தெரியாது. நீ இன்னும் 4 பேரை ஏமாத்து. இதில் ஏமாத்துறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஃபுல்லாக வந்து உங்கள் கனவுகளோட விளையாடுறது. உங்களோட கனவுகளோட விளையாடுறது. இந்த கனவை காட்டியே பணம் பிடுங்கிறது. நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரெயினர், நான் தான் சொல்கிறேன். நம்ம கனவை பற்றி தான் பேசணும், கனவை பற்றி தான் கொண்டு வரணும். ஆனால் நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். இந்த கனவுல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீ வா, உனக்கு சம்பாதிச்சிடலாம், பெரிய ஆளாக்கிறான். ஆனால் எப்படியும் அவனால் சம்பாதிக்க முடியாதுன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அவனுக்கு தெரிய வரும். டே, நம்மளை வச்சு செஞ்சுட்டான், இவன் இது பண்ண முடியல, ஏமாத்திட்டான், உண்மையை சொல்லலை. அதுவும் பக்கவா பொய் சொல்கிறத கண்டா விலகிருங்க. ஏமாத்துறவன் சொந்த வீடு இருக்காது, ஆனால் பெரிய பைக்லையும் கார்லையும் சுற்றுவான். டே, முதல்ல சொந்த விடுவாங்கடா, நீ அவ்வளோ பெரிய பணக்காரனா ஏன்டா சொந்த விடுவாங்களே? அப்படி ஒரு சின்ன காரணம் சொல்கிறேன். கண்டிப்பாக சொந்த வீடு பணக்காரனா சொந்த விடுவாங்கன்னு எந்த கட்டாயம் கிடையாது. பட் ஒரு ஜென்ரல் வெறும் ஷோ ஆஃப், வெறும் வெளியே காட்டுறது, கோட்டையும் சுட்டையும் போட்டு ஏமாத்துறது, பணம் கட்டுறது. பெரிய பெரிய ஹோட்டலில் தான் தங்குவான், அப்படி தங்குவான். அவன் பிச்சை எடுத்தாலும் சோத்துக்கு வழி இருக்காது, இப்படி இருப்பான். ஆனால் வெளியே அவன்கிட்ட காட்டுவான். இப்படி காட்டினானா உண்மையில அவன் அப்படி இருக்கானா இல்லையான்னு பேசிக்காக சில விஷயங்கள் கண்டுபிடிச்சாலும் தெரிஞ்சவன் இருக்கானா இல்லையான்னு. அவனை நம்பி போய் நீங்கள் தெருவில் இருக்காதீங்க. நெடு மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க நம்ம பிச்சை எடுத்துட்டு தான் சரி அடுத்த உள்ளே கொண்டு வர முடியும், தெரியுமா? நம்ம அந்த கோட்டு சூட்டு போட்டு பெரிய டப் டிப்பாகி அப்படி தான் அவனை கொண்டு வரணும் இல்லை. படிங்க, ட்ரைனிங் எடுங்க, படிங்க. வெறும் ஆளை காட்டி ஏமாற்றி அப்படி படத்தை காட்டி பிரம்மாண்டம் பண்ணி 24 நேரத்தில் வெட்டுடா அவனை அப்படின்னு வெட்டுறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. எவன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அவ்வளோ பணம் சம்பாதிச்சு உண்மையான கண்டுபிடிங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டில் பணம் சம்பாரிச்சேன்னு சொல்லணும், சம்பாதிக்கலாம்னு சம்பாதிக்கலாம்னு சொல்லணும். இப்போ தான்டா நான் சேர்ந்துருக்கேன், இவ்வளோ லட்சம் கொடுத்து சேர்ந்துருக்கேன், இவ்வளோ ரூபா கொடுத்து சேர்ந்துருக்கேன், இப்போ தான் பண்ணுறேன் சொல்ல தெரியணும். அவன் நம்ம அப்ளைன் நம்ம கம்பெனி நீ பணத்தை போட்டு நீ அதை பண்ணி நீ பணத்தை நான் எத்தனை வீடியோ பண்ணிட்டேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டிவாக வீடியோ பண்ணியிருக்கேன். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எவனாவது ஏமாத்தினா தொலை பண்ணானா அவனையும் நான் சும்மா விட மாட்டேன். தெருவில் இழுத்து விடுறது, ஏன்டா தெருவில் இழுத்து விட்றீங்க? கொஞ்சம் நஞ்சமாவது பச்சையாக வச்சு கழுத்து எடுத்துட்டு சாகடிச்சுட்டு போயிருந்தீங்க. எவ்வளோ குடும்பம் செத்துட்டு இருக்கு தெரியுமா? ஷார்ட்கட்டை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. அது ஏன்டா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை தேர்ந்தெடுக்கீங்க? சாகடிக்கிறதுக்கு நீங்களும் சாகிறது காரணமா அவ்வளோ வரையும் சாவடிச்சுட்டு போறீங்களா? ஏமாத்தாதான் கிடையாது, நல்லா இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருவீங்க. எவனாவது அப்ளை வந்து உங்களை வந்து நீ நடி, நீ பெரிய பணக்கார மாதிரி நடி, காரை வச்சுக்கா, பங்களா வச்சுக்கா, நீ அதை சொத்தை வத்து வட்டிக்கு வாங்கி நீ காரை வாங்கு, வட்டிக்கு வாங்கி பைக்கை வாங்கு, வட்டிக்கு வாங்கி கோட்டை வாங்கு, சூட்டவங்கன்னா செவுட்டில் இறங்க போடா பிச்சைக்காரப்பையில. நீ பிச்சை எடுத்துக்கான இனியான பிச்சை எடுக்க சொல்கிறேன். நான் சம்பாரிச்சதுக்கு போய் எடுக்கண்டா சொல்லுங்க. இது இருக்கலாம், இதால் பேச தெரியணும், இதால் பேச தெரியணும். இப்படி இந்த 3 நாள் பேச தெரிஞ்ச போது நமக்கு பணம் வரும். ட்ரைனிங் எடுங்க, நல்லா பேச கற்றுக்காங்க. உண்மையில் மனசால அடுத்தவன் நல்லா இருக்குன்னு நினைங்க. எத்தனை பேரை நல்லா இருக்குன்னு நினச்சி உள்ள கூட்ட தெருவில் எழுத்து விட்ருக்கேன் பாருங்க. நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களா இல்லையான்னு தெரியும். எவனாவது நடிக்க சொன்னால் நடிக்காதீங்க. நடிக்க முடியாதுடா, நடிக்க முடியாது. என்ன இருக்கோ நான் பணம் சம்பாரிச்சேன்னு சொல்லுவேன், சம்பாதிக்க மாட்டேன் சொல்லுவேன். அங்கே தான் உங்களோட புது பிறவி ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். உங்களை தெரிஞ்சோ தெரியாமல வச்சு ஏமாத்திட்டான், செஞ்சுட்டான் வச்சு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக சொல்லலை, ஆள் பிடிக்கிற வழியாக சொல்லலை, எதுவுமே சொல்லலை. நீ சும்மா பிஸ்னஸ் வாங்கி கொண்டு பணத்தை கொண்டு கடைசி மூமெண்ட்டில் ஒன்று அப்படியே பிரம்மில் உட்காரிச்சு 24 ஹவர்ஸில் அப்படியே கதன்னு ஆக்கி அப்புறம் பணம் கொடுப்பான். அவன் சொல்ல மாட்டான் 30 நாள் உங்களுக்கு ரீஃபண்ட் இருக்குன்னு கூட சொல்ல மாட்டான். அப்படியே அளவச்சு கூட்டிட்டு போய் சாவடிச்சிருவான். காணாததுக்கு உங்கள் குடும்பத்தில் இன்னும் 2 பேர் பணத்தை பிடிங்கிடுவான். அவங்க டவுன்லைன் பணத்தை பிடிங்கிறான். எல்லாம் மொத்தமாக வாங்குவான். அதுக்கு எந்த பில்லு இருக்காது, எது கொடுக்க மாட்டான், எந்த அட்வைஸ் கொடுக்க மாட்டான். எல்லாம் காணதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி அங்கேயும் பணத்தை வாங்கிட்டு ஏன்டா சாகடிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஏன் இப்படி சாகடிக்கிறீங்க? அப்பாவி மக்களை கொல்லாதீங்கடா, கொல்லாதீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேரில் கொல்லாதீங்க. நீங்கள் சாவடிக்க என்னைய 4 பேர் திட்டுவான், என்னையும் திட்டுவான், எல்லாரும் திட்டுவான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எவெல்லாம் பண்ண போகிறோன்னா அவ்வளோ வெறும் சாவுறான்.
ஒன்னால நீ பிச்சை எடுக்க தெரியுமா? பிச்சை எடுத்து ஏமாத்தி மக்களை ஏமாத்துற தெரியுமா? நீ 2-3 லட்சத்தை எவனா ஏமாத்திட்டு அடுத்தால பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு ஏமாத்த வேண்டாம். சுத்தி ஏமாத்துறான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேர்ல. நல்லவே இருக்க மாட்டீங்கடா, நல்லவே இருக்க மாட்டீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணது முன்னாடி நல்ல தண்ணியில மூஞ்சில தண்ணி அடிச்சு தெளிய வச்சு சொல்லுங்க. டே, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இது இப்படி பண்ணணும், ஆனா இதுல வாழ்க்கையில மேல போகலாம், இப்படிலாம் இருக்கலாம், அப்படிலாம் இருக்கலாம், என்ன இருக்கலாம், ஆனா எப்படி இருக்க முடியாது, என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன சிக்கல் வரும், அதுவும் சொல்லுங்கடா, அதுவும் சொல்லுங்க. 24 ஹவர்ஸ்ல அவன் மயக்கம் தெளியங்கட்டில் அடிச்சு பணத்தை பிடுங்குற அந்த வேலை பண்ணாதீங்க. காலம் ஃபுல்லா அவன் நம்ம கூட இருக்கணும். அவனுக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஓரமா வரும். நீ ஏமாத்திடுவா. நீ நிம்மதியா தூங்க முடியுமா? என்னைக்கு எவன் போன் பண்ணுவான், எவன் பண்ணுவான், உன்னை என்ன ஸ்கெட்ச் போட்டு தூக்குவான், நீ ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும், உன்னை தூக்குவான். இனி எந்த கம்பெனி பேசிட்டு இருக்கணும் அதே கம்பெனி ஏன்டா ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. அவ்வளவு இருக்கு, நான் ட்ரைனிங் கொடுக்கேன். லட்சமா திருவிழா எழுத்து விட்டு போனவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கேன். சொல்லி பிளான் பண்ணி கொண்டு வருவாங்க. ஆனா அங்க கூட்டி அப்ளை போனா அங்க ஒரு கூட்டமே ஏமாத்தி அலையும். மாட்டிட்டு சின்ன பண்ண நிறைய பேரை வச்சுட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்கள அங்க செட் பண்ணி விட்டு அந்த பிரச்சனை தான்ட்டு அடுத்தல எப்படி கொண்டு வரணும், அதே கம்பெனில நீங்க பண்ணுங்க, ஆனால் வேற கம்பெனி பண்ணுங்க, எப்படினாலும் பண்ணி அதை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அங்க தெருவில் இழுத்து விட்டு போயிருந்தீங்கடா, நல்லவே இருக்க மாட்டீங்க. உண்மையை சொல்லுங்கடா. தெரியலன்னா படிங்க, பிச்சைக்கார பயிலடா, படிங்க, எப்படி செய்யணும்னு படிங்கடா. ஏமாத்தாதீங்கடா, ஊரை ஏமாத்தாதீங்க, சாகடிக்காதீங்கடா மக்களை. நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க சோழி முடிக்கிறீங்க, திருட்டு பயிலோட நாசமாக்காதீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க. நீ பண்ண முடியாது, அவனை ஏமாத்திருக்க, ஒன்னாலும் பண்ண முடியாது, அவனாலும் பண்ண முடியாது. கடைசியில் எவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் அவன் காலில் விழுந்துறான். நான் உன்னை நல்லவன், நான் ஜெயிப்பேன்னு நினைச்சு ஒன்னையும் இழுத்து ஒன்னையும் தெரியல விட்டடா, மன்னிச்சுக்க அப்படின்னு ஒவ்வொருத்தனும் மாறி மன்னிச்சு கேட்கிறான். நம்ம ஜெயிக்க முடியுமா முடியாதுன்னு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு தெரிய வந்துடும் அவனுக்கு. டே, நம்ம வசம் மாட்டிக்கிட்டோம், ஜெயிக்க முடியாது, நம்ம தெருவில் நிற்க போறோம், வட்டிக்கு மேல வட்டி கட்ட போறோம், என்ன மாட்ட போறோம், வசமா மாட்டுவான்னு தெரிய வரும். உன்னால ஜெயிக்க முடியும்னா மட்டும் சொல்லு. உண்மையை சொல்லி கொடுத்து செய்யறா. எவன்ட்டையும் ஏமாத்தாதீங்க, உண்மையை சொல்லி கொடுங்க. இப்படிதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இப்படிதான் பண்ணணும். நீ எந்த கம்பெனி எத்தனை லட்சம் வாங்கணும் சொல்லுடா, நான் சொல்லித்தரேன் உனக்கு. எத்தனை லட்சம் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி சொல்லி எப்படி வாங்கணும் நான் சொல்லி கொடுங்கடா. 500 ரூபா வாங்கணுமா, 5 லட்சம் ரூபா வாங்கலாம், வாங்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லி வாங்கலாம்டா, அதுக்குன்னு தகுதி இருக்குடா. படிங்க முட்டா பசங்களா. அங்க தேடி பிடிச்சி அப்பாவி மக்கள் ரத்தத்தை உறிஞ்சி சாவடிக்காதீங்க. உண்மையை சொல்லி சம்பாதிங்க, உண்மையை சொல்லுங்க, படிங்கடா. உண்மையை சொல்லணும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லணும், எத்தனை லட்சம் வேணாலும் வாங்கலாம். அதுக்கப்புறம் அவன் நெகட்டிவ் கம்பெனியை பத்தி சுத்தி யூடியூப்ல நெகட்டிவ் பார்ப்பான். அதை எப்படி சொல்லணும், சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் அவன் கூட எப்படி வாழ தெரியணும், அவனை சம்பாதிக்க வைக்க தெரியணும், அவனுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியணும். இவ்வளவு தெரிஞ்சா மட்டும் அடுத்தவன்ட்ட பணம் வாங்கடா, இல்லாட்ட வாங்காதீங்க. நீ நல்லா இருக்கிறதுக்கு அடுத்தவனை சாகடிக்காதீங்க. பணம் போச்சு, அவமானம் போச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் போச்சு, வீட்டில் உறவு போச்சு, அண்ணா தம்பிகளை சண்டை, அம்மா அப்பா சண்டை, இவ்வளோ பணத்தை கொண்டு நாசமாக போயிட்டேன்னு சண்டை, யார்கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலை, திருடனுக்கு தெரு கூட்ட மாதிரி முடிச்சுட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி அப்படி திருவிழா இழுத்துட்டு போயிருந்தீங்கடா நீங்களா. படிங்கடா. எல்லாமே சொல்லி பிஸ்னஸ் பண்ண தெரியும், பண்ண முடியும். டைம் எடுக்கும். உண்மையை சொல்லி சம்பாதிக்கிறது பெரிய அவ்வளோ ஈஸி கிடையாது. உண்மை படிங்கடா, எல்லாம் நடக்கும். இந்த வீடியோலாம் நீங்கள் எல்லாம் செத்து சுண்ணமானதுக்கு அப்புறம் தான் வீடியோ பார்ப்பீங்க, அது எனக்கு தெரியும். செத்து சுண்ணமானதுக்கு அப்புறம், ஏன்னா உங்களை ஸ்கெட்ச் போட்டு நெட்டமாட்டி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பிளான் பண்ணணும், எப்படி மக்களை வந்து பிளான் பண்ணி மீட் பண்ணணும், அப்புறம் நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சு விடணும், பிஸ்னஸ் பற்றி பேச சொல்லியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் தப்பான விஷயத்தில் யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து நெட்டமாட்டி ட்ரைனிங் கொடுக்க முன்னாடி ஏன் அந்த விஷயத்த தெளிவாக தெரிஞ்சு ஒருத்தன் 2 மணி நேரம் பேசி அவன் தேர்வானா தேரமாட்டானா, சரியானவனா நல்லவனா கெட்டவனா ஏமாத்துக்காரனான்னு கண்டுபிடிச்சி, ஏமாத்துக்காரன் தன்னாலே ஓடி போயிடுவான். அப்படியே வந்தாலும் அவனை கண்டுபிடிச்சிடும் தேரமாட்டான் அப்படின்னு. ஏமாத்துக்காரன் நல்லவன் கெட்டவன் என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேருங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில், இந்த பவர், இந்த மாதிரி ஒரு நல்ல இந்த விஷயத்த வந்து தப்பான கையில் போகக்கூடாது. உங்களை பிளான் பண்ணி குரூப்ல வருவான், வாட்ஸ்அப் குரூப், அந்த குரூப் இங்கே வந்து அப்படியே ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்க உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் லட்சமா எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அப்புறம் அவன் குரூப் போட்டு போயிடுவான். இதுல என்ன குத்துனா, இவன் எவனுக்கு பணம் கொடுத்தான்னு அது கூட தெரியாது. அவனுக்கு எந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எந்த கான்டாக்ட் எதுவுமே இருக்காது, வாட்ஸ்அப் இருக்காது. அவனுக்கு எப்படிதான் பேசி பணத்தை கொண்டு கொடுத்துட்டு வரானாலும் தெரியாது. நானும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் பண்றேன், பண்ணி கொடுக்குறேன், நானும் ஃபீஸ் வாங்குறேன்.
நான் மொத்தமாக வாங்குறது கிடையாது. நான் கொஞ்சம் வாங்குவேன். படிக்கானா படிக்க மாட்டானா, உருப்பட மாட்டானா, இவன் தேர்வானா தேர மாட்டானா, அடுத்து படிச்சுக்கிட்டு செட் பண்ணுவோம். ஏன்னா ஒருவேளை அவனால் படிக்க முடியல, தெருல போறானா அதோட போயிடுவான். ஒன்றும் பிரச்சனை, அவனுக்கு பெரிய லாஸ் ஒன்றும் இருக்காது. லட்சமாக வாங்கின கதை என்ன ஆகும்? ஏன் அந்த பேசிக், அதாவது ஃபுல்லாக இவனை ஃப்ளாட் பண்ணணும், பிளான் பண்ணியே ஃப்ளாட் பண்ணுறது, தெருவில் இழுத்து விடணுன்னே தெருவில் இழுத்து விடுறது. உண்மையாக இருந்தீங்க, நீங்கள் நேர்மையாக நடந்துக்கிட்டீங்கன்னா காலம் நமக்கு பதில் சொல்லும். காலம் நம்ம கூட இருக்கக்கூடாது. நம்மளை சுற்றி 4 பேர் உண்மையாக இருப்பான். இல்லைன்னா பொண்டாட்டி பிள்ளைகள் கூட நம்மளை நம்பாது, தெருவில் இழுத்து விட்டு போயிடுவான். இவன் இவ்வளோ பேரை ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கான் அப்படின்னு. நீ தெரிஞ்சு பண்ணதோ தெரியாமல் பண்ணதீங்களோ, ஆனால் பொய் சொல்கிற விஷயத்த பண்ணாதீங்க. அவங்க மேலெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய ஆசைகள், பெரிய பெரிய கனவு உண்மை இருக்கணும். ஆனால் அதுக்காக நீ அந்த ஆசையை நிறைவேற்றதுக்கு இத்தனை லட்சம் கொடுத்தா நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டி இருக்கா? கேரண்டி கொடுக்க முடியுமா? கேரண்டி இருக்கா? நடக்குதா? சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா இப்போ சரி 10,000 இருக்குமா, அடுத்த 50,000 எப்படி வரும், 70,000 எப்படி வரும், 1 லட்சம் எப்படி வரும், அப்படி போங்க. 10,000 சம்பாதிக்க நேராக 7 லட்சம் 10 லட்சம் எனக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்னா அவங்க மேலேயும் தப்பு கிடையாது, ஏமாத்துறவங்களும் தப்பு கிடையாது. நான் சொல்கிற கம்பெனி, நான் சொல்கிற இது வந்துட்டு எல்லாரும் பண்ணலை. நேர்மையாக உண்மையாக டவுன்லைன் எப்பவும் கூடிய வச்சுக்கிட்டு உண்மையை சொல்லிக் கொடுத்து எல்லாமே சொல்லிக் கொடுத்து பண்ணுறவங்க இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லலை. ஆனால் அந்த திருட்டுத்தனை பண்ணி பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு கழுத்து எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியுமா, நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இதிலெல்லாம் ஏமாந்தவங்களும் இந்த கம்பெனியில் ஜென்யூனாக வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் 2 பேருக்கும் சொல்கிறேன். நீங்கள் யாரையும் இந்த மாதிரி ஏமாத்துறதை அலோவ் பண்ணாதீங்க, விடாதீங்க. இது சுற்றி உங்கள் சங்கையாக இருக்கும், உங்களுக்கும் பிரச்சனை வரும். ஏமாந்தவங்க கவலைப்படாதீங்க. ஏமாந்தவங்கன்னா ஏமாந்தோன்னு சொல்லலை, பட் உங்களை இதை எப்படி சொல்லி எப்படி கொண்டு கொடுக்கணும்னு தெரியாமல் வெறும் பணத்தை மட்டும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ பணம் விட்டாலும் கவலைப்படாதீங்க, அவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும். அந்த தைரியம் மட்டும் உங்களுக்கு வரட்டும். நான் வாழ்க்கையில் பல நேரத்தில் பல இடத்துல பல அமௌண்ட்டு லாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட 20-25 வருஷத்தில் எப்போ லாஸ் பண்ணணும், அது எனக்கு ஃபுல்லாக எவ்வளோ பெரிய அமௌண்ட் லாஸ் பண்ணட்டும், அது எனக்கு ஒரு மாத சம்பளமாக வரணும்னு நினைப்பேன், இன்கமாக வரணும்னு நினைப்பேன். அது திரும்ப என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நம்புங்க, நான் சொல்கிறத நம்புங்க. பணம் எந்த லாஸ் ஆனாலும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ பணம் லாஸ் ஆச்சோ அது எனக்கு 1 மாதத்துக்கு பணமாக வரணும் மட்டும் உறுதியாக இருங்க, வரும். நெடுமங்கல ஜாயின் பண்ணுவோம் எல்லாருமே எங்கேயாவது மாட்டி சித்து சின்னமனாவே அல்லது நல்ல கம்பெனியில் வந்து அதுக்கப்புறம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என் வீடியோ தேடி வரும், அதுக்கப்புறம் தான் என் வீடியோ பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லி முடிச்சு சரியான கம்பெனியோ நல்ல கம்பெனியோ கெட்ட கம்பெனியோ எல்லாம் மாட்டி அதுக்கப்புறம் தான் வருவாங்க. 99% பேர் நெடுமங்கலமே தெரிய வருது கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். என்னடா அது என்ன விஷயம் அப்படின்னு. ரொம்ப புத்திசாலிங்க இருக்காங்க, முதல்ல எல்லாம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அப்படி ஜாயின் பண்ணுவாங்க. கன்சல்டிங் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இந்த கம்பெனி ஜாயின் பண்ணலாமா இல்லை அது கேட்க மாட்டான். அங்கே வந்து லட்சமாக கொடுப்பான், 1000 கணக்கு கொடுப்பான். ஆனால் சரி இதை ப்ராப்பராக யார்கிட்ட கேட்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட கேளுங்க. யார் இதில் மார்க்கெட்டில் இருக்காங்களோ, யார் இந்த மாதிரி சாதனை பண்ணியிருக்காங்களோ, யார் இதில் நல்லது கெட்டது தெரியுமோ அவங்ககிட்ட கேளுங்க. கேட்கணும்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரட்டையும் அம்மாட்டையும் ஆப்பாட்டையும் சித்தப்பாட்டையும் கேட்காதீங்க. அவங்களுக்கு இதை பற்றி தெரியுமான்னு தெரியாது. அந்த ரிஸ்க் எடுங்க. இது ஒரு கம்பெனி. நிறைய பேர் என்ன ஃபோன் பண்ணுவோம், சார் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாமா. சும்மா ஏன்டா கேட்க, சும்மா எந்த கம்பெனி பற்றி தெரியுமா, நீ யார், உன் பேக்ரவுண்ட் என்ன, நீ ஏன் பண்ணணும், நீ எப்படி பண்ணுவ, உன்னோட பழக்க வழக்கங்கள் என்ன, இந்த கம்பெனி எப்படி மாடலு, நீ என்ன மைண்ட் செட்டில் இருக்க, நீ எது உனக்கு பெஸ்ட்டாக தெரியும், எவ்வளோ விஷயங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய பேர் 2 அவர் எடுத்து சொல்லிக் கொடுக்குறா, அப்போ காலம் பதில் சொல்லடா அப்படி சொல்லிட்டு போனால் வந்து அடுத்த என் ஸ்டூடெண்ட்டை வந்து கேட்குறான், அது என்னப்பா கொஞ்சம் சொல்லித்தான்ப்பா அப்படின்னா. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க, உங்கள் காலம் வந்து பதில் சொல்லும். பயப்படாதீங்க. பணம் எவ்வளோ போச்சு, எவ்வளோ லாஸ் ஆச்சு, எதுவுமே கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும், எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இது உண்டு, கஹாவத் சொல்லுவாங்க. கஹாவத்னு என்னது, முகவரை தெரியல, ஒரு பழமொழி உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஏமா தொலைச்சானோ அங்கே தான் எடுக்க முடியும் அப்படி சொல்லுவாங்க. சார் நெட் மார்க்கெட்டில் எங்கேயாவது பணம் தொலைச்சிங்க, எங்கேயாவது போயிட்டு அப்படின்னா கவலைப்படாதீங்க. இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இதே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்குன்னு வழிகள் இருக்குது, அதுக்குன்னு எல்லா வழிமுறைகள் இருக்குது. படிக்கிறதும் கம்பெனி செலக்ட் பண்ணுறதும் செய்முறையும் அதுக்குன்னு அந்த செட்டப் இருக்குது, கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயாவது பிரச்சனை மாட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் பணம் விட்டீங்க அதே கம்பெனியில் சம்பாதிக்கலாம், வேறு கம்பெனிலையும் சம்பாதிக்கலாம். அந்த இழந்த பணத்தை கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். சரி, அந்த நம்பிக்கை மட்டும் விடாதீங்க. வாழ்க்கையில் ஒன்றும் போகலை, எதுவுமே கவலைப்படாதீங்க. எதை இழந்தாலும் சரி அதை விட பல மடங்கு வாழ்க்கையில் பெற முடியும், எப்பவும் பெற முடியும்.